ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகணும்னு பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இடத்துக்கு தான் போதும். அதான் ஆட்டெல்லாம் கொண்டு தான் போதும். நீங்களே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இடமே தான் ஆடை கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து விடணுன்னாங்க. சரி, நீங்கள் கொண்டு வந்து விட்டோம். திரும்ப பார்த்தா 20 நாளில் திரும்ப இடத்துலயே கொண்டு போய் விடணுங்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே வேலைக்கு மேலே வேலையாக தான் நம்மளுக்கு இதுக்கு. நீங்களே பாருங்களேன், இப்போ அதுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. இனிமேல் காரில் இருக்கிற நம்ம கடை ஜாமான்லாம் இருக்குது, அதை ஃபுல்லும் கீழே இறக்கணும். அதை ஃபுல்லும் கீழே இறக்கிட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஆடெல்லாம் ஏற்றிட்டு போகணும். எப்பவும் நான் எங்கள் கார் எடுக்க முடியும், நான் எங்கள் அப்பா ஃபோட்டோவை நான் கும்பிட்டு தான் எடுப்பேன். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைக்கும் என்னென்ன நடக்குன்னு நான் அடுத்த நான் காலத்தை நீங்களே பாருங்களேன். எப்படி என் மாப்பிள்ளை ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கான். எதுக்கு நான் சேவலை கொண்டுட்டாங்கன்னு. ஆனால் அவன் தான் கொண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு அவனுக்கே தெரியல. ஜாமான்லாம் மொத்தமாக இறக்கி வச்சுட்டு இருக்கோம். கடை ஜாமானை ஃபுல்லும். கடை ஜாமான் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஆட்டெல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போகணும். ஆட்டை ஏற்றின பிறகு ரெண்டாவது காமிக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுங்க குட்டியை தான் மொத்தமாக எடுத்து ஏற்றிட்டு இருக்கும். காதுக்குள்ள ஒரு குட்டியை ஏற்றிச்சு. மூடை ஆடெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றியாச்சு. மூடையில் ஒரு ஓட்டை இருக்கு. இன்னும் 4 ஆட்டுக்குட்டி தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கதவெல்லாம் மூடிட்டு நம்ம இடத்த கிளம்பிட வேண்டியதான். பெட்ரோல் வேற போட வந்தாச்சு. நீங்க பாருங்க, நல்லா சவுண்டு கேட்கு. எந்த சவுண்டுன்னு தெரியல. சூப்பர் பைக் ஏதாவது வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் சைலன்ஸா மாட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம காதுக்கு பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பி போக வேண்டியதான். நீங்களே பாருங்களேன், அது வேற ஒண்ணும் இல்லைங்க, காது தாங்க அந்த சவுண்டு கேட்கு. உண்மைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. இதேமாரி சவுண்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. குட்டியெல்லாம் கொண்டு வந்தாச்சு. எதை மூடையெல்லாம் அவங்க இறக்கிட்டு இருக்காங்க. ராணி, டோலு, குட்டியெல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க வெடிகுண்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்க கொண்டு வந்த குட்டி தான். மிச்ச குட்டிலாம் மேல இருக்கு. அந்த நாயை பாருங்க விளக்கி கிடக்கு. ஏய், குட்டியெல்லாம் வந்து இறக்கியாச்சு. டோலுவும் ராணியும் அமைதியாக படுத்து இருந்தாங்க. நம்ம குட்டியெல்லாம் பாருங்க இது இருந்துச்சு. பதன் மேலே பாதி ஆடு இருந்துச்சு. என் மாப்பிள்ள சோகமாக உட்காந்து இருந்தான். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவன் சண்டை செவல் செத்துட்டுன்னு பாருங்க. இடத்த பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வியூ பாயிண்ட்லாம் வேற லெவலில் இருக்கும். நீங்களுமே இடத்துக்குலாம் பிரிக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உண்மைக்கும் சூப்பராக இருக்கு. அந்த நாய் குட்டியை விளக்கிட்டே இருக்கு. இந்த குட்டியை தான் கொண்டு வந்தோம். மிச்ச குட்டிகள் மேலே இருக்கு. நான் மேலே போய் காட்டுதான், நீங்களே பாருங்களேன். பாருங்க, ரூகன், இவன் பேர் தான் ரூகன். எப்படி கட்டையை பிடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். குட்டியெல்லாம் இருக்கு பாருங்க. பொடி குட்டி போத்துக்கு. இது என்னைக்கு போத்துக்கனே தெரியல. உங்களுக்கு குட்டி பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.